மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அப்படிங்கிற அந்த கருத்து மன்னராட்சி தத்துவத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், மக்களாட்சிக்கு பொருந்தாது. மக்களாட்சி தத்துவத்தை பொறுத்தவரை மக்கள் எவ்வளியோ மன்னன் அவ்வளி அப்படிங்கிறது தான் சரியான ஒரு தத்துவமாக இருக்கும். ஒரு அரசாங்கம், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முழுக்க முழுக்க கரப்டாக இருக்கிறாங்க, ஒரு பொய்யானவங்களாக இருக்காங்க, போலியானவங்களாக இருக்காங்க, ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க, மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே உள்ள மக்கள் கரப்ட் ஆகிட்டாங்க, மக்களுடைய மனசு கெட்டு போச்சு, மக்கள் தவறானவர்கள் ஆகிட்டாங்க, மக்கள் சுயநலவாதிகளாகவும் பேராசை பிடித்தவர்களாகவும் குற்ற செயல்களை ஆதரிக்கக்கூடியவங்களும் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள, இந்திய அரசியலுக்குள்ள நிறைய அரசியல்வாதிகள் குற்ற செயல்கள் செய்யக்கூடியவர்களாகவும் ஊழல் செய்யக்கூடியவர்களாகவும் பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த அரசியல்வாதிகளாக அங்கீகரிக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் அப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். என்னடா இவங்க அப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டத்துக்கு மக்கள் மேலே போடுறான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது உண்மை. ஏன் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குனது யார் அப்படின்னா நம்மளுடைய தலைமுறை தான். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தலைமுறை தான். நல்ல உணவு இல்லை, நல்ல காற்று இல்லை, நல்ல நீர் இல்லை, மாசுபாடு இல்லாத நீர் இல்லை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை சூழல் இங்கே இல்லை, குழந்தை பிறப்புகள் குறைஞ்சி போச்சு, நச்சுத்தன்மையான உணவுகள் அதிகமாகி போச்சு. இந்த இப்படி ஒரு சமூகத்தை கட்டமைத்ததில் பெரும்பங்கு நமக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம், எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம் அப்படிங்கிறது தான். பொதுவாக நமக்கு அரசியல் புரியலை அப்படிங்கிறது தான் இதோட ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கும். அரசியல் புரியலை அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறது? நம்ம திமுக இருந்துச்சு, அதுக்கு மாற்று அதிமுக அந்த தப்பு பண்ணிச்சு, அதுக்கு மாற்று திமுக, இல்லை இது ரெண்டுமே சரியில்லை, அதுக்கு மாற்றா புதுசாக வரக்கூடிய ஒரு நபர், இப்படி தான் பார்க்குறமே தவிர ஒரு அரசாங்கம்னா என்ன, அந்த அரசாங்கத்தோட கடமை என்ன, உரிமை என்ன, மக்களுடைய கடமை என்ன, பொறுப்பு என்ன, உரிமை என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. பொதுவாக ஒரு அரசாங்கம் அப்படின்னா என்ன? எல்லா அரசாங்கங்களுமே மக்களை நம்பி தான் இருக்கும். எந்த மக்களும் அரசாங்கத்தை நம்பி கிடையாது. அது மன்னராட்சி ஆனாலும் சரி, மக்களாட்சி ஆனாலும் சரி, இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். மக்கள் அரசை நம்பி கிடையாது, அரசு மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி மட்டும்தான் ஒரு அரசாங்கம் இயங்க முடியும். மக்கள்கிட்ட இருந்து தான் வருமானத்தை வாங்கி ஒரு அரசாங்கம் இயங்க முடியும். இது அடிப்படையான ஒரு சித்தாந்தம். நாளடைவுகளில் குற்ற செயல்களுக்கான தண்டனைகள், அது அபராதம் விதிப்பு, இந்த வகையிலையும் அரசாங்கங்கள் வருமானத்தை ஈட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் அடிப்படை அப்படிங்கிறது மக்கள் தங்களுடைய உழைப்பில் இருந்து, தங்களுடைய வருமானத்திலேருந்து ஒரு சிறிய பகுதியை வரியாக கொடுத்து அதன் மூலமாக தான் இந்த அரசாங்கத்தை இயங்க வைக்க முடியும். அப்போ அரசாங்கம் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குது? அரசாங்கம் அப்படிங்கிறது சட்டங்களை உருவாக்குவதற்கும், மக்களுடைய கலை, பண்பாடு, வாழ்க்கை, குடும்பம், பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கான விதிகளை வகுத்து அதை நடைமுறைப்படுத்துவது மட்டும்தான் அரசாங்கத்தோட வேலையை தவிர வேறு எதுவுமே அரசாங்கத்தோட வேலை இல்லை. ஆனால் இப்போ உள்ள அரசாங்கங்கள் நிறைய இலவசங்களை வாரி வழங்குறாங்க. அது சரின்னு நம்ம நினைக்கிறோம், அது அரசோட கடமை அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். இன்னும் சில அரசாங்கங்கள் நிறைய வளர்ச்சி திட்டங்கள்ங்கிற பேரில் புது விஷயங்களை உள்ளே கொண்டு வராங்க, நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்குறாங்க, வேலைவாய்ப்பு பெருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த வேலைவாய்ப்பு பெருக்கம் அப்படிங்கிறது, ஒரு 500 நபர்கள் வாழக்கூடிய இடத்துல ஒரு 50 பேர் வேலை பார்க்குறோம், விவசாயம் பண்ணுறோம், உணவு உற்பத்தி பண்ணுறோம், ஒரு 5000 பேராக மாறுறாங்க. 500 பேர் வாழக்கூடிய இடத்துல 5000 பேராக மாறுறாங்க. அப்போ அந்த 50 பேர் உழைக்கக்கூடிய இடத்துல 500 பேர் உழைக்க வேண்டிய தேவை வரும். அவ்வளோதான். நம்மளுடைய தேவை பெருகும் போது உழைப்பு பெருகணுமே தவிர, உழைக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை பெருகணுமே தவிர, வேலைவாய்ப்பு இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே உருவாச்சுங்கிறத யோசிக்காமல் புதுசாக வேலைவாய்ப்பை உருவாக்குறாங்க அப்படிங்கிற இதை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். அதை ஒரு கொள்கையாகவும், அரசோட கொள்கையாகவும் சரியாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். ஊழல் ஒரு பக்கம், இந்த இலவசங்கள் ஒரு பக்கம், புது அரசாங்கங்களுடைய திட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதை தாண்டி இது எல்லாமே தவறு, இது எல்லாத்தையுமே முரண்பட்டு புதுசாக ஒரு கொள்கைனாக கொண்டு வரோம் அப்படின்னு யாராவது சொன்னால் கூட அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ ஏன் இவ்வளோ குழப்பம் நமக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்ம விடை தெரியாமலே உட்காந்துட்டு இருக்கோம். இது குழப்பமாக சரிதானா அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு நிற்கிறோம் இல்லையா, ஒரு ஸ்டேஜில் மனித குலத்தின் அழிவு நிலையில் நிற்கிறோம் இல்லையா, இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இதோட ஆரம்பம் எங்கே அப்படின்னா, நம்மளோட அரசியல் புரிதல் எல்லாம் போனதுனால தான். அப்போ இந்த அரசியல் நம்ம படிக்கணும். ஏன் ஒரு தனி மனிதன் ஒரு குழுவாக மாறினான், எல்லாரோடையும் சேர்ந்து அந்த குழுக்கள் ஏன் ஒரு சட்ட விதிகளை அவங்களுக்குள்ள உருவாக்கி சமூகங்களை உருவாக்குனாங்க, அந்த சமூகங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து இந்த நிலைமை எப்படி நிற்குது, இதோட அடிப்படை தேவை என்ன, ஆனால் எதை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம், எந்த தேவை நமக்கு தேவைப்படுது ஆனால் எங்கே நம்ம நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரியாமலே போய்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம தொடர்ச்சியாக இந்த காணொலி தொகுப்பில் பார்க்க போகிறோம். இது ஒரு முன்னுரை மாதிரி தான் இந்த காணொலியை போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக இந்த அரசின் திட்டங்கள், இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய திட்டங்கள் இருக்குல்ல, நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சி தமிழ்நாட்டில் ஒரு சட்டப்பேரவை உருவாச்சு, 70 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் இங்கே நிறைய திட்டங்களை மக்களுக்கு பூத்திருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசும் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்காங்க.
இந்த திட்டங்கள் எல்லாம் எதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அரசாங்கம் மக்கள்கிட்ட வரி பணத்தை பெற்று மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ரெகுலேட் பண்ற மட்டும் தான் அவங்களோட வேலை. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா? அதை தாண்டி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? புதுசாக முன்வைக்கக்கூடிய கொள்கை வரவு திட்டங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அரசு வேலை, மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறதுலாம் அரசு வேலை, குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு தொழில் அப்படிங்கிறதெல்லாம், இந்த கொள்கைகள்லாம் எப்படி இந்த விதிமுறைக்குள்ள வருமா வராதா, இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. இதில் உங்களுடைய கருத்துக்கள், விவாதங்கள் இருந்துச்சுன்னா அதை பின்னூட்டங்களில் சொல்லுங்கள். இது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக நம்ம தொடர்ந்து நகர்த்தி கொண்டு போவோம்.